சீசன் 2 எபிசோட் 1 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டாக்டர் ரதி மேம் வந்துட்டு ஒரு ஆர்ஃபனேஜில் போயிட்டு அவங்களுக்கு சின்ன வயசில் பிறந்த குழந்தைய விட்டுற சீனை காமிக்கிறாங்க. அதுக்கடுத்து அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் தேவும் வீட்டுக்குள்ளேயே மீட் பண்ணிக்கிறாங்க. பார்க்கும்போது அவங்க ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பி மேரிட் லைஃப்பில் இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு தெரிய வருது, இந்த மாதிரி ரதி மேம்க்கு சின்ன வயசுலேயே ஒரு அஃபேர் இருந்து அவங்க ஒரு குழந்தையும் பெற்றிருக்காங்க. அந்த குழந்தைய ஆர்ஃபனேஜில் விட்டுருக்காங்க. அந்த குழந்தை தான் இப்போ டாக்டர் ரீனாவா முன்னாடி வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு அவங்க ஹஸ்பண்ட் ரதி மேமை வெறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால ரதி மேம் விட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ வந்து இப்போ அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, சித் திவி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த திவிங்கிற பொண்ணு வந்துட்டு, அப்பா எதுக்குப்பா அம்மாவும் நீங்களும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க, ஏன்ப்பா எங்களை விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு கேட்குறாங்க. இதனால அவங்க ஹஸ்பண்ட் தேவ் வந்து சரி குழந்தைங்களுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு ரதி மேம் கூட ஸ்டே பண்ணுறாங்க. பட் ரதி மேம் குக் பண்ணுற ஃபுட்டு சாப்பிட்றதில்ல, ரதி மேம் கூட பேசுறதில்ல. எப்போவுமே அவர் தான் வந்து குழந்தைங்கள ஸ்கூலில் கிளப்பி விடுவார். பட் இப்போ புதுசாக ரதி மேம் தோசை சட்னி எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியாக அம்மாவோட ஃபுட்டை சாப்பிட்றாங்க. அண்ட் இவங்களே கொண்டு போய் ஸ்கூலில் ட்ராப்பும் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் இவர் பண்ண ஃபுட்டை சாப்பிடாம அவர் தனியாக பிரெட்டை சாண்ட்விச் பண்ணி சாப்பிட்டுட்டு போகிறாரு. இது இவங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. இன்னொரு பக்கம் கதையோட ஹீரோயின் டாக்டர் ரீனா வந்து அவங்க அந்த ஹவுஸ் ஓனர் ஆண்டி வீட்டில் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அந்த ஆண்டி வந்துட்டு எழுப்புறாங்க. ஹே எழுப்பு, இப்போவும் லேட்டாக போகாது அப்படின்னோடனே அதெல்லாம் விடுங்க, நான் லேட்டாக தான் வருவேன் அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டல் எல்லாருக்கும் மைண்ட் செட் ஆயிடுச்சு, நான் லேட்டாகவே போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. ஆனால் ஓனர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சாப்பிடாம போகக்கூடாதுன்னு அந்த ஓனர் அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் இவங்கள சாப்பிட சொல்கிறாங்க. ஆனால் ரீனா வந்து நான் சாப்பிட போயிடலாம் எஸ்கேப் பார்க்குறாங்க. அவங்க விடவே இல்லை. அப்புறம் ரீனா வந்து அவங்க ஸ்கூட்டர் எடுக்கும்போது அப்பா வந்து கிண்டல் பண்ணுறாங்க. ஏய் உன் ஸ்கூட்டர் நீ ஓட்டிட்டு போகிறது எவ்வளோ கேவலமாக ஓட்டுறேன்னு சொல்லி காலனி பூரா அவனை கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரீனாவோ செல்லமாக சண்டை போட்டுட்டு இல்லை நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன், எனக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போது ரதி மேமும் ரீனாவும் ரோட்டில் பார்த்துக்கிறாங்க. ஆனால் 2 பேரும் பேசிக்கல. ரதி மேம் இப்போ ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு போய் ட்ராப் பண்ணிட்டாங்க. ட்ராப் பண்ணும்போது அவங்க டீச்சர் பார்த்துட்டு நீங்கள் யார், இது வரைக்கும் அவங்க அப்பா தானே ட்ராப் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரதி மேம் நான் அவங்களோட அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இது சித்துக்கும் திவிக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா அவங்க அம்மா வந்து விட்டது. ஆனால் திவியோட ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அம்மா வந்து டாக்டராக இருக்கிற வரைக்கும் தான் அவங்க கெத்து, அவங்க உன்னை கொண்டு விடுறது வேணால் உனக்கு ஹாப்பியாக இருக்கலாம், ஆனால் யானை என்ன பண்ணணுமோ அது பண்ணால் தான் அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது திவிக்கு ஒரு மாதிரி எட்ட மனசாக இருக்குது. அவங்க அம்மா டாக்டராக இருக்கணுமா இல்லை அவங்களுக்கு அம்மாவாக இருக்கணுமான்னு. இப்போ ரதி மேம் வந்து அவங்க டாக்டர் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. ஆர்கே ஹாஸ்பிட்டல்ஸ் போகிறதில்ல, முழுக்க அந்த குழந்தைங்களுக்கு அம்மாவாக மட்டும் வீட்டில் இருக்காங்க. ஆர்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த இன்டர்ன்ஸ் குணா, ராக்கி, நவீன், ரீனால குணாவும் ரீனாவும் இப்போ சீனியராக இதாயிட்டாங்க, ப்ரமோட் ஆகிட்டாங்க. ராக்கியும் நவீனும் இன்னும் இன்டர்ன்ஸாகவே இருக்காங்க. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வயிற்றில் அடிபட்டுட்டு ஒரு பேஷண்ட் வராங்க. கண்ணாடியில் ஒரு கண்ணாடி உடஞ்சிருக்கு. போட்டுட்டு வந்துட்டு எங்கள் டாக்டருங்க எனக்கு சீக்கிரமாக ஸ்டிச் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நர்சஸ்லாம் சொல்கிறாங்க இல்லை டாக்டர் வந்து பார்க்காம ஸ்டிச் போட முடியாதுன்னு. அந்த டைமில் ரீனா கரெக்டாக வந்துடுறாங்க. வந்து பார்த்துட்டு ஊண்டெல்லாம் ஒன்றும் டீப்பாக இல்லை அப்படிங்கிறாங்க. அதுதான் டாக்டர் நானும் சொல்கிறேன், ஊன் டீப்பாக இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது ரீனாக்கு எரிச்சலாக வருது. ரீனா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ புது இன்டர்ன்ஸ் வந்திருக்காங்க. புது இன்டர்ன்ஸ் பேர் என்னலாம்னா நிலோஃபர் அண்ட் கமலக்கண்ணன் அப்படின்னு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் வந்திருக்காங்க. இந்த டைமில் வந்து ஒரு புது சீஃப் டாக்டரும் என்ட்ரி கொடுக்குறாங்க. அந்த புது சீஃப் டாக்டர் யாருன்னா டாக்டர் பிரீத்தம். இவ்வளோ நாள் வந்து ரதி மேம் தான் வந்து சீஃப் டாக்டராக இருந்தாங்க. இப்போ ரதி மேம் வந்து ரிசைன் பண்ணிட்டு போனதுனால டாக்டர் பிரீத்தம்ங்கிற நியூ டாக்டர் வந்திருக்காரு. இந்த புது இன்டர்ன்ஸ் நிலோஃபர் அண்ட் கமலக்கண்ணன் கிட்ட வந்துட்டு ராக்கியும் நவீனும் சும்மா வந்து வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் அந்த 3வது இன்டர்ன் எங்கே அப்படின்னு தேடும்போது தான் கரெக்டாக அந்த அடிப்பட்டு ஒருத்தர் ஸ்டிச் போடணும்னு வந்தார் இல்லையா, அவர் வராரு. ஐம் கிரண் அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு ரீனா ஷாக் ஆகுறாங்க. அடப்பாவி நீ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் இன்டர்னாக வந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறாங்க. அந்த டைமில் சிஇஓ அர்ஜுன் என்ட்ரி கொடுக்குறாரு. என்ட்ரி கொடுத்துட்டு இவங்க எல்லாரையுமே பார்த்துட்டு நிலோஃபர் அண்ட் கிரண் நீங்கள் 2 பேரும் வந்து ராக்கி கூட சேர்ந்து ராமநாதன் டாக்டர் கீழே ஒர்க் பண்ணுங்க, அண்ட் கமலக்கண்ணன் நீங்கள் வந்து நவீன் கூட சேர்ந்து டாக்டர் பிரீத்தம் கூட ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரீனா சொல்கிறாங்க எனக்கு ERல வந்து ஒரு ஹெல்ப் வேணும், யாராச்சும் ஒருத்தர் என்ன அசிஸ்ட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பிரீத்தமும் சொல்கிறாரு ஓகே யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு ERக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோடனே கிரணே அசிஸ்டண்ட்டாக இப்போ அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கிரண் வந்து ரீனா கூட தான் ஒர்க் பண்ண போகிறாங்க. இப்போ இங்கே புதுசாக ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆகுறாங்க எமர்ஜென்சின்னு சொல்லி. அவங்களுக்கு 6 months முன்னாடி தான் ஹார்ட்டில் ஸ்டென்ட் வச்சிருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து நர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அருணா நாங்கள் ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்களே அவங்க கிட்ட கேட்குறாங்க ஏன் இந்த பேஷண்ட்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அர்ஜுன் சார்லாம் அப்படின்னோடனே இல்லை அவங்க ஒரு போர்டு மெம்பரோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அந்த போர்டு மெம்பர் சொல்கிறாரு நான் நல்லா தான் பார்த்துக்கிட்டேன், இப்போ திடீர்னு இப்படி வந்துருச்சு, எனக்கு திரும்பவும் இவ்வளோ ரதி மேம் தான் பார்த்துக்கணும், ஏன்னா 6 months முன்னாடி ஸ்டென்ட் வச்சது எல்லாமே ரதி மேம் தான் அப்படின்னு சொன்னோன்னே அர்ஜுன் வந்து அவரை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதெல்லாம் இல்லை டாக்டர் பிரீத்தமும் ஈக்குவலி எக்ஸ்பீரியன்ஸ்டு தான், அவங்க பார்த்த மாதிரி இவருக்கும் பார்க்க தெரியும் அப்படின்னு. பட் அந்த போர்டு மெம்பர் கன்வின்ஸ் ஆகவே இல்லை. அவர் வந்து எனக்கு ரதி மேம் தான் வேணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதனால அர்ஜுன் வந்து அந்த டாக்டர் பிரீத்தம் கிட்ட சாரி கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிரணுக்கு வந்து ரீனா வந்து ஸ்டிச்லாம் போட்டு விடுறாங்க. கிரண் வந்து சும்மா ரீனா ரூட் விட ட்ரை பண்ணுறாரு. அந்த டைமில் நிலோஃபர் வந்துட்டு கிரண் கிட்ட நல்லா அன்பாக பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச நிலோஃபருக்கு கிரணை பிடிச்சிருக்கு, கிரணுக்கு ரீனாவை பிடிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கிரண் வந்து ரீனா கிட்ட சொல்கிறாங்க எனக்கு கொஞ்சம் அப்படியே அங்கே வரைக்கும் கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போய் விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக அர்ஜுன் உள்ளே வராரு.
அர்ஜுன் உள்ளே வந்தோடனே அர்ஜுனை பார்த்துட்டு ரீனா ரெஸ்பெக்ட் கொடுக்கவே இல்லை. அப்போ அர்ஜுன் வந்து கிரண் கிட்ட சொல்கிறாங்க, நான் தான் இந்த ஹாஸ்பிட்டலோட சிஇஓ அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் சிஇஓவா, காமெடி பண்ணாதீங்க, ஒரு நார்மல் டாக்டரே உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் எப்படி சிஇஓவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கிரண் வந்து சிரிக்கிறாரு. அந்த டைமில் ஒரு நர்ஸ் வந்துட்டு எல்லாரோட ஜாயினிங் லெட்டரையும் சிஇஓ அர்ஜுன் கிட்ட கொடுக்குறாங்க. இது பார்த்துட்டு கிரணுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ சாரி சார், சாரி, நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அர்ஜுனும் வந்துட்டு இனிமேல் என்கிட்ட ப்ராப்பராக பிஹேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கோவமாக சொல்லிட்டு போகிறாரு. ரீனாவும் முழிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ அர்ஜுனுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்காரு. அவர் கொண்டு வந்து வீட்டில் இருந்தால் வீட்டில் வேறு வேலை பார்ப்பார் இல்லையா, அவர் வந்து சாப்பாடு கொண்டு கொடுத்துருக்காரு. இவர் எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அஸ் யூஷுவல் குடிச்சிட்டு இருக்காரு. இது பார்த்து அவர் ரொம்பவே வருத்தப்படுறாரு. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.